கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் ஆதார் பிவிசி கார்டு. இதில் நிறைய செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் ரூ. 50 நீங்கள் வீட்டிலிருந்தே ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். அதுவும் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே கடையில் போயிட்டு ரூ. 200 300 கொடுத்து ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வாங்குறது, ஒரே 5 நிமிடத்தில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றதான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமை பார்த்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, குரோமில் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் சர்ச் பாரில் மை ஆதார் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் டிக் பண்ணி காட்டுறதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆதார் வெப்சைட்டில் நிறைய பேர் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுனால கொஞ்சம் லோட் ஆகும். இந்த மாதிரி தான் வரும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்த உடனே கீழே பாருங்கள் கெட் ஆதார்னு இருக்கா, அங்கே ஸ்க்ரோலை நிறுத்திட்டு இங்கே நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் ரவுண்டு பண்ணி காட்டுறேன். ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்னு இருக்கா, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குறதுனால இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ஸ்க்ரோல் பண்ணி மேலே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஸ்க்ரோல் பண்ணாத, மேலே லாகின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் போடணும். சரிங்களா, உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் போடணும். போட்டு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டு ஓகே கொடுக்கணும். நான் எப்படின்றத சொல்லி காட்டுறேன். சில செகண்ட் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் என்ட்ரு ஆதார் நம்பர்ன்ற இடத்துல ஆதார் நம்பரை போட்டு அந்த கேப்சா எடுத்து அங்கே போட்டுட்டு லாகின் வித் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, டிக் பண்ணி காட்டினா அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு சில செகண்டில் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டு என்னுடைய ஆதார் நம்பரை போட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள், நான் என்ட்ரி கொடுத்த உடனே ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஓடிபி போட்டுட்டு லாகின் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது. இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதை கேன்சல் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதில் ஆதார் பிவிசி கார்டு அப்கிரேடட் அப்படின்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். சரிங்களா, கரெக்டாக அதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உள்ளே வரும். இதில் செல்ஃப்னா செல்ஃப், அதர்ஸ்னால் அதர். சரிங்களா, செல்ஃப் நீங்கள் செல்ஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோ. ஏன்னா நாம் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதனால் செல்ஃப்ன்றது கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாருங்கள். இங்கே அந்த மூலையில் ஒரு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், நான் டிக் பண்ணி காட்டுறேன். இந்த நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதில் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்தீங்களன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் இங்கே பாருங்கள் ஹேர் பை கன்ஃபார்ம் தட் ஹேவ் ரெடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேமெண்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணியிருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூ. 50 பேமெண்ட் கொடுக்கணும். அதே நீங்கள் வெளியே போய் பண்ணிங்கன்னா குறையாத உங்களுக்கு ரூ. 200 மேலே வாங்குவாங்க. அதனால் நீங்கள் இங்கேருந்தே பண்ணுற போது உங்களுக்கு ரூ. 50 தான் எடுப்பாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகுது. ஒரு சில டைம் லேட் ஆகும். லேட்னா ஒரு சில செகண்டு லோட் ஆகும். இந்த மாதிரி உள்ளே வரும். நீங்கள் யூபிஐலேருந்தும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதிலிருந்தும் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்லேருந்தும் பண்ணிக்கலாம், வாலெட்லேருந்தும் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதிலிருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூபிஐ ஐடியிலேருந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணி காட்டியிருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மு, பீமு இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கிறத வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு சில செகண்ட் லோட் ஆகுது. ஏன்னா என்கிட்ட நெட்வொர்க்கும் கொஞ்சம் லோவாக இருக்குது. உங்கள்கிட்ட நெட்வொர்க் இருக்கிற இடத்த பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பேமெண்ட் ப்ராசஸில் வந்துடுச்சு. ரூ. 50 பேமெண்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ப்ராசஸ்டு செக்யூர்லி அப்படின்னு கொடுத்தீங்களன்னா இங்கே பாருங்கள் பே கொடுத்தீங்களன்னா ரூ. 50 உங்களுக்கு கட் ஆகிடும். சரிங்களா, கட் ஆகிட்ட உடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் காட்டும். கட் ஆகிடுச்சுன்னா கட் ஆகிட்டு நீங்கள் உடனே லைட்டாக பேக் புஷ் பட்டனை புஷ் பண்ணுங்கள். சரிங்களா, பின்னாடி வந்தால் இந்த மாதிரி தான் வரும். இதை
ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களன்னா எஸ்ஆர்என் நம்பர்னு இருக்கா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் ஒரு பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிங்களன்னா இதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா, ரிசிப்ட் டேட்டு எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும், டிக் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள். அந்த நம்பரை வச்சு நீங்கள் இப்போ நம்மளுடைய ஆர்டர் பண்ண கார்டு வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், உள்ளே இருந்து கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கா, இல்லைன்னா பேக் இல்லைன்னா கோ டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோ டு டேஷ்போர்டவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பின்னாடி வரும் சரிங்களா, பேக் வந்துடும். பேக் வந்ததும் ஃபுல்லாக பேக் வந்துடுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்தோமோ ஃபஸ்ட்டு பேஜுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுங்க. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் பேக் வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணது இங்கே பாருங்கள், செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் எஸ்ஆர்என் நம்பருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரிசிப்டில் இருந்த அந்த நம்பரை எடுத்து இங்கே போட்டுட்டு கீழே அந்த கேப்ச்சா எடுத்து கீழே போட்டுட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸில் இருக்கா, டெலிவரி ஆகிடுச்சா, எந்த இடத்துல இருக்கா அப்படின்றத அது காட்டிடும் சரிங்களா. இது வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே வீட்டுக்கு போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு டேரெக்டாக வந்துடும் சரிங்களா. நீங்கள் எங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம செக் பண்ணதும் இங்கே பாருங்கள், பிரிண்டிங் இன் ப்ராசஸ். அப்ளை பண்ண உடனே செக் பண்ணோம், அதனால் வந்து பிரிண்டிங் இன் ப்ராசஸ்னு வருது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணட்டும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கார்டு இது. நீங்கள் நார்மல் கார்டை விட பிவிசி கார்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்கள் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறீங்கன்றத மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம தகவல் மிரர் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.